உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கைலையில் இருக்க நம்ம சிவனை பார்க்க பிரம்மர் வர்றாரு. பிரம்மர் வந்ததும் பிரம்மரை பார்த்து சிவன் சொல்கிறாரு, பிரம்மதேவரே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, உங்களோட பேத்தியான தேவி சதியின் தவத்தில் மகிழ்ந்து அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து விட்டேன்னு சொல்லவும் பிரம்மருக்கோ ஒரே சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்ட பிரம்மரை பார்த்து சிவன் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பிரம்மதேவரே, இது நடப்பது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா உங்க மகன் தக்ஷன் என் மீது ரொம்ப கோபமா இருக்கான், நீங்க தான் அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லவும் பிரம்மர் சிவனை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க பிரபு, நான் போய் என் மகன் தட்சன்கிட்ட பேசுறேன். நான் சொன்னா தக்ஷன் என் பேச்சை மீறவே மாட்டான், அவன் கண்டிப்பா சம்மதம் தருவான்னு சொல்லி தக்ஷனை பார்க்க கிளம்பிட்டாரு. இங்கிட்டு நம்ம தக்ஷனும் மாளிகையில தனியா தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காட்டுல வாழ்ற சாம்பல் பூசினவன் எனக்கு மருமகனா, நான் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா டான்னு வந்துட்டாரு நம்ம பிரம்மர். வந்தவர் சொல்றாரு, மகனே, இந்த அகில உலகத்தையும் ஆளும் பரம்பொருளான அந்த ஆதிசிவன் சொல்வதை கேள் மகனேன்னு சொல்லவும் நம்ம தக்ஷனோ, இல்லை தந்தையே, நீங்கள் தான் உங்கள் மருமகளுக்கும் உங்கள் பேத்திக்கும் அறிவுரை கூறணும்னு சொல்லவும் பிரம்மர் சொல்றாரு, மகனே தக்ஷா, அறிவுரை சொல்ல வேண்டியது மகளுக்கும் பேத்திக்கும் இல்ல, உனக்கு தான் அறிவுரை சொல்லணும்னு சொல்லி இது என்னோட ஆணை மகனேன்னு சொல்லிடுறாரு. தக்ஷனோ, நான் இதை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை தந்தையே, என் மகள் ராஜகுலத்தில் பிறந்து அந்த காட்டுல போய் எப்படி கஷ்டப்படுவான்னு கேட்க நீ சொல்றது எனக்கு புரியுதுடா மகனே, நான் சொல்றத நீ கேள், உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியே தான் ஆக வேண்டும். ஏன்னா சதி ஆதிசக்தியின் அவதாரம், அதனால் இந்த திருமணத்திற்கு நீ சரி சொல்லியே ஆகணும், சொல் மகனேன்னு சொல்லவும் நம்ம தக்ஷனோ தங்கள் விருப்பம் தந்தையேன்னு சொல்லிடுறாரு. ஆனா இங்கிட்டு சதி அளவும் சதியோட அம்மா சதியை சமாதானப்படுத்தவுமா இருக்க அங்க நம்ம சதியோட சகோதரிகள்லாம் வர்றாங்க. வந்தவங்க சதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன சதி, நீ ஆடல் பாடல்னு கொண்டாட்டமா இருப்பேன்னு பார்த்தா நீ இங்கே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லவும் சதிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு கேட்க சகோதரிகள்லாம் சொல்றாங்க, தந்தை உன் திருமணத்திற்கு சம்மதம் கூறிவிட்டார்னு சொல்லவும் சதி ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுறாங்க. ஆனா இப்ப அழுகிறத அவங்க வேதனையில அழுகல, அவங்க சந்தோஷத்துல அழறாங்க. ஒரு வழியா சதியோட தவத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம கைலாயத்துல சிவன் நடப்பது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தியானத்துல இருக்க அவரை சுத்தி தேவகணங்கள்லாம் இருக்காங்க. உடனே நம்ம நாரதர் வர்றாரு. வந்தவர் சிவனை பார்த்து கேட்கிறாரு, மகாதேவனின் முகத்தில் இந்த அருமையான பொன் சிரிப்பை பார்க்க மிகவும் அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி சிவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் சிவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டு பிரம்மர் ரொம்பவே சந்தோஷமா சிவனை பார்க்க வந்துகிட்டு இருக்காரு. வந்தவர் சிவனை பார்த்து சொல்றாரு, மகாபிரபுவே, நீங்க எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னீங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன் பிரபு. என் மகன் தக்ஷன் தங்களுக்கும் சதிக்கும் நடக்கும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லவும் கைலை முழுக்க ஒரே மகிழ்ச்சி மலை தான். சிவன் முகத்துல அப்படி ஒரு புன்னகை தான் போங்க. இப்ப நம்ம பிரம்மர் நாரதரை பார்த்து, மகனே நாரதா, நீ தான் சிவன் சதியின் திருமணத்திற்கு அனைத்து தேவர்களையும் அழைச்சிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு மகனேன்னு சொல்லவும் நாரதர் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் அழைக்க கிளம்பிடுறாரு. முதல்ல மூர்த்திகள்ல 2 பேர் கைலாயத்துல இருக்காங்க. அந்த 3வது ஆளான நம்ம மகாவிஷ்ணுவை தான் ஃபர்ஸ்ட் நாரதர் அழைக்க போறாரு. அப்படி அழைக்க போன இடத்துல நம்ம நாரதர் சும்மா இல்லாம மகாவிஷ்ணுகிட்ட கேட்கிறாரு, தக்ஷ மகாராஜா சிவசதியின் திருமணத்திற்கு பிறகும் இவ்வாறே நடந்து கொள்வாரா பிரபுன்னு கேட்க அதற்கு நம்ம மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நடந்தவை அனைத்தும் நல்லவையே, இனி நடக்க போவதும் அந்த ஆதிசிவனிற்கு மட்டுமே தெரியும்னு சொல்லவும் நாரதர் சொல்றாரு, எல்லாம் அறிந்தும் எதுவும் தெரியாதது போலவே நடிக்கிறீர்கள் பிரபுவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் தக்ஷனோட மாளிகையில ஒரே கல்யாண வைபவம் தான். திருமணத்திற்கு முதல் நிகழ்வா மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது. சதியோட சகோதரிகள்லாம் சேர்ந்து சந்தனத்துல குளியாட்டி ஆடை ஆபரணங்கள்லாம் அணிவிச்சு அழகு பார்க்க நம்ம கைலையில மட்டும் சும்மா இருப்பாங்களா? இங்கேயும் சிவனுக்கு மஞ்சள் சந்தனம்னு பூசி அவரை அலங்கரிச்சு அவருக்கு நகையெல்லாம் போட்டு
தலையில் கிரீடத்தை வச்சு பார்த்தா சும்மா செம்மையாக இருக்கார் நம்ம சிவனை இப்படி மாப்பிள்ளை கோலத்தில் பார்க்குறதுக்கோ பல கோடி கண்கள் வேண்டும் தான் போல. என்னதான் கோலாகலமாக திருமண வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம தக்ஷனும் இன்னும் அரை மனசாக தான் இருக்கார் போல. தந்தை பேச்சை மீற முடியாமல் திருமணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ அரை மனசாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது தக்ஷனோட மனைவி வர்றாங்க. பொண்டாட்டியை பார்த்ததும் தக்ஷனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அந்த கோபத்தில் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் நீயும் பிரம்மரும் தான் காரணம்னு எனக்கு தெரியும். என் மக முகத்தில் இப்போ இருக்கிற சந்தோஷம் அப்புறம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும்னு ரொம்ப வேதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம கைலாயத்தை காட்டுறாங்க. கைலாயத்தில் மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மர் 3 பேரையும் ஒன்றா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாரதர் இருக்காரே, மகாவிஷ்ணுவை சும்மாவே விட மாட்டார் போல. அவர் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எப்போ லட்சுமியோட ஒன்று சேர போறீங்கன்னு கேட்க மகாவிஷ்ணுவோ எல்லாமே பிரம்மருக்குத்தான் தெரியும், நீங்கள் பிரம்மரிடமே கேளுங்கள்னு சொல்லி அவர் பக்கம் சேர்த்து விட்டுறாரு. நாரதர் உடனே பிரம்மர்கிட்ட போய் கேட்க அதுக்கு பிரம்மர் அழகா சொல்றாரு, மகனே நாரதா, இப்போ என்ன நடக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படு. எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிற சந்தோஷத்தை தவற விட்டுறாத மகனேன்னு சொல்ல உடனே நாரதரும் எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு எனக்கும் தந்தைக்கும் 2 வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லவும் யாருக்குமே எதுவுமே புரியலை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் பிரம்மரும் பெண் வீட்டிற்கும் சொந்தம், மாப்பிள்ளை வீட்டிற்கும் சொந்தம்னு சொல்லவும் பிரம்மர் சொல்கிறாரு, ஆம் மகனே, நம்ம சீக்கிரமாக தக்ஷனோட மாளிகைக்கு போகணும். அங்கே இருந்துக்கிட்டு சிவனை வரவேற்கிற பெரும்பாக்கியம் நம்மளுக்கு தான் உள்ளது. வா, நம்ம 2 பேரும் சீக்கிரம் புறப்படலாம் தக்ஷனோட மாளிகைக்குன்னு சொல்லி 2 பேரும் அங்கே தக்ஷனோட மாளிகைக்கு போகிறாங்க. இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நீங்களும் நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.